துப்புடி துப்பு நல்லா துப்பு. உனக்கு என்ன குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மை உணர்வுன்னு அமைதியா இருந்துருவேன். அதுவும் பெரிய விஷயம் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணும்ல, கல்யாணம் பண்ணிட்டு எங்கம்மா உன்னை கொண்டு போய் தங்க வைப்பேன்? எங்க அப்பா வீட்டுக்கா கூட்டு போக முடியும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு எங்க அப்பா செருப்பாலே அடிப்பான். அதையும் மேனேஜ் பண்ணி உன்ன ஒரு சிட்டி சென்டர்ல முக்கியமான இடத்துல 2 BHK ஃபிளாட்ல எடுத்துட்டு போய் வைக்கணும்ல. அதுக்கு ரெண்ட் மினிமம் 30,000 வரைக்கும் ஆகும். அதுக்கு கரண்ட் பில்லு, பால் பில்லு, மல்லிகை சாமான் செலவு இதெல்லாம் போக ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், பெட்ஷீட், பெட், லொட்டு லொஸ்குன்னு எல்லாமே ஃபில் பண்ணும். இது போக 9 மாசம் உனக்கு நான் ஹாஸ்பிட்டல் செலவு, உனக்கு ஸ்பெஷல் ஃபுட், ஸ்பெஷல் கேரி இது எல்லாமே நான் பாத்துக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்காவது நீ வெளியே போகாம உன்னோட வேலைக்கேத்த செலவையும் நான் பேலன்ஸ் பண்ணி எல்லாமே நான் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தலைவன் பிறந்து வருவான். அவருக்கு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவாரு. அவருக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், அவருக்கு வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், ஆட்டோ ஆபீஸ், லொட்டு லொஸ்குன்னு அவருக்கு எல்லாமே நம்ம பண்ணணும். இது குழந்தையே பெக்காத, குழந்தைனா என்னன்னே தெரியாத என்னோட அனுபவத்துல நான் பண்ற கணக்கு. இது என்ன கணக்குன்னு எனக்கே தெரியாது. இது அவ்வளவு பெரிய கணக்கு. இதுக்கு நான் ஸ்டேபிளா இருக்கணும்.